இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மிக முக்கியமான 30 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் புக் பேக் கொஸ்டின்ஸும் வரும். மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன? வளமான மண் மற்றும் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? சார்லஸ் மேசன். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? பாழடைந்த செங்கற்கோட்டை. 1856இல் எந்த 2 நகரங்களுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? லாகூர் மற்றும் கராச்சி. நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர்? காந்தப்புலம் வருடி, ரேடார் கருவி, பண்டைய இலக்கியங்கள் என அனைத்தும் சரியானது. 1924இல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல். கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது? ஹரப்பா நாகரிகம். எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? 1861ஆம் ஆண்டு. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. தோலவிரா குஜராத் சரியானது. லோத்தல் குஜராத் சரியானது. காலிபங்கன் பாகிஸ்தான் என்பது தவறானது. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை? விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் காணப்படுகிறது. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு என அனைத்துமே சரியானது. சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோட்டை என அழைக்கப்படுகிறது. ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது? கீழ் நகர அமைப்பு. மெஹர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? புதிய கற்காலம். மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? போலன். ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? சட்டகம். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது? வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன என அனைத்துமே சரியானது. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை. இது சரியானது. ஹரப்பா நாகரிகத்தில் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு காணப்பட்டது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்தது. குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை அறைகள் அமைந்திருந்தன? 3 அறைகள் அமைந்திருந்தன. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது? ராகி கர்கி. ராகி கர்கி என்ற இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? 20 தூண்கள். சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்? மெலுக்கா எனும் இடத்தில். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஹரப்பா மக்கள் பெரு வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினர். சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் என அனைத்துமே சரியானது. சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? மொஹஞ்சதாரோ. சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. காதுகளின் கீழ் 2 துளைகள் காணப்படுகிறது. இது சரியானது. வலது தோள் மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது தவறானது. கூற்று 1 மற்றும் சரி. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது? தந்தத்தினால் ஆன அளவுகோல்.
மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. மொஹஞ்சதாரோவில் எதால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது? வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை மொஹஞ்சதாரோவில் கிடைத்தது. அவ்வளோதான்.